ஹலோ ஆல் வெல்கம் டு ஹிஸ்டரி வாய்ஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம டேஃப்னி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்களோ என்னமோன்ற பயத்தில் வந்து டியூக் இருக்காரு. பிகாஸ் வந்து நமக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச அவ இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ கோவமாக இருக்காங்க, பேசிக்க கூட மாட்டேன்றாங்க. அண்ட் இப்போ நம்ம டேஃப்னி வந்து எனக்கு தனித்தனி பெட்ரூம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம டியூக் ஒத்துக்க மாட்டேன்றாரு. எதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றேன்னு கேட்குறப்போ, நீ என்னோட ஒய்ஃப் இதுக்கு மேலே ஏதாவது ரீசன் வேணுமான்னு கேட்குறாங்க. பட் நம்ம டேஃப்னிக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் ஏன் தனி பெட்ரூம் வேண்டான்னு சொல்கிறாருன்னா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ரிசல்ட் வரன்றனால கூடவே இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க. அண்ட் அந்த நேரம் பார்த்து ஒரு ஒர்க்கர் வந்து இந்த மாதிரி வந்து விசிட்டனோட லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் பார்த்தா வந்து நம்மளுடைய காலின் மரியா தாமஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அதை பற்றி எழுதியிருந்ததில்ல. ஸோ அதை படித்தோடனே உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஓகே, என் ஃபேமிலிக்கு நான் இப்போ உடனே தேவைப்படுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் சைமனும் வந்து நம்ம டியூக்கு நானும் வரேன்றாரு. அதுக்கு வந்து இவங்க என் ஃபேமிலி மேட்டரில் நீ தலையிட வேணான்னு சொல்கிறப்போ, இல்லை பெட்ரூம் வேணால் தனித்தனியாக இருக்கலாம், ஃபேமிலி தனித்தனியாக பிரிக்க தேவையில்லை, நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. அண்ட் இங்கே நம்ம பிரிட்ஜிட்டன் ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய சண்டையை போயிட்டுருக்கு. ஆண்டனி வந்து நல்ல வேலை இப்போயா தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறப்போ வந்து, ஆனால் கோலின் வந்து நான் கண்டிப்பாக இப்போ மரினா தாமஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டனி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. நீ மட்டும் இப்போ அவளை பார்க்க போனோன்னா அந்த குழந்தைய உண்டுன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுவாங்க, தேவையில்லாத வேலை பண்ணாத, நம்ம குடும்பத்தோட பேரை கெடுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அந்த நேரம் வந்து நம்மளோட டேஃப்னியும் வராங்க. டேஃப்னி வந்து இப்போ ஹனிமூன் ஃபேஸில் இருக்காங்களே, நீ ஏமா இங்கே வந்துன்னு கேட்குறப்போ, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமோ, நான் எப்படி அங்கே ஹனிமூன் ஃபேஸில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை பற்றின பேட் டாக் மாறணும்னா வந்து வேறு ஏதாவது பெரிய விஷயம் நடக்கணும், ஏதாவது டவுனில் பெரிய விஷயம் ஏதாவது நடக்குதான்னு கேட்குறப்போ வந்து, ஆமாம் குயின் வந்து லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லோரும் அதுக்கு போகணும்னு நினைக்கிறேன், இன்வைட் ஆனோன்னா போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ, ஓகே நான் இப்போ டச்சஸில் நான் டியூக் சார்பாக வந்து இன்விடேஷன் எப்படியாவது வாங்க பார்க்குறேன், அதுக்கு நம்ம காலனியை கூப்பிட்டு போகலாம், நம்ம மேலே இருக்க பார்வை வந்து மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டேஃப்னி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலின்ட்ட தனியாக சந்திச்சு வந்து நம்ம டேஃப்னி பேசுகிறப்போ வந்து காலின் வந்து சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்ன முட்டாள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறப்போ, இல்லை எனக்கு புரியுது ஓ நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்கிறப்போ வந்து நம்ம வந்து டேஃப்னி வேண்டான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து காலினோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. ஸோ அதனால் நீ அந்தளவுக்கு மரினா தாமஸை பார்க்க ஆசைப்படுறேன்னா நான் வந்து ஒரு ப்ரைவேட்டான அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் நானும் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு டேஃப்னி சொல்கிறாங்க. அண்ட் தென் நைட் ஆகிடுச்சு. அப்போ வரைக்கும் கூட நம்ம டியூக் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ டேஃப்னி என்னடா இவன் வரவே இல்லைன்னு பார்த்துட்டு தனி ரூமில் தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக இவர் லேட் நைட் வரும்போது டேஃப்னி பார்த்துருவாங்க. டேஃப்னி பார்க்கறது நம்ம டியூக்கும் பார்த்துட்டு என்ன பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறப்போ வந்து, இல்லை லஞ்சுக்கு வந்து குயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஸோ நம்ம எப்படியாவது அதுக்கு போகணும், என் பிரதரையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோமா, லேட் நைட்டில் வரீங்க, எங்கே போயிட்டு வரீங்க கேட்குறப்போ, அதை பற்றி உனக்கு என்ன கவலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கும் சண்டை போடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் ரொமான்ஸாக மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பாதிலே வந்து நம்ம டியூக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா அவ்வளோதானா இப்போ இப்படி தான் இருக்க போகிறோமா இதுக்கப்புறம் கேட்குறப்போ, இல்லை அப்படி கிடையாது, அடுத்த மாதம் குழந்தை இருக்கா இல்லையான்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நான் என் முடிவை சொல்கிறேன், குழந்தை இருக்குன்னா உனக்கும் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக ப்ரொவைட் பண்ணுவேன், பட் குழந்தை இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருப்போம், தனித்தனி ரூமில் செப்பரேட்டாக இருப்போம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டேன், அதான் நம்ம மேரிட் லைஃப் வந்து வெளியே பார்க்க மேரேஜ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள தனித்தனியாக தான் அதுக்கப்புறம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு டியூக் தெளிவாக சொல்லிட்டு போயிடுவார். அதோட டேஃப்னி செம்ம கடுப்பாயிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம டேஃப்னி வந்து நம்ம மரினா தாமஸை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. நம்ம காலின் கூடவும் இருக்காங்க. நானும் கூடவே தான் இருப்பேன், அங்கே ஓரமாக உட்காந்து இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. பிகாஸ் என் குடும்பத்தை நீ திரும்பி ஏமாத்துறதுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி வந்து மரினா தாமஸ்ட்டு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. அப்போ வந்து காலின் பேச ஆரம்பிக்கிறார். இதுக்குள்ள என்ன அர்த்தம், உண்மையாக நீ குழந்தையோட இருக்கேன், விசில்டன் பொய்யா தானே எழுதிருக்காங்கன்னு கேட்குறப்போ, இல்லை ஆனால் அதான் உண்மையே, விசில்டன் எழுதுனது உண்மை தான், குழந்தையோட தான் இருக்கேன்னு சொல்கிறப்போ, அப்போ என்கிட்ட வந்து லவ் மாதிரி இது பண்ணதெல்லாம் கேட்குறப்போ, உங்களுக்கு என் சுச்சுவேஷன் புரியாது, நான் எது எனக்கு மஸ்ட் அதை தான் பண்ணணும்னு நினச்சேன், என் சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் தான் பண்ணியிருப்பாங்க, எனக்கு கைட் பண்ண யாரும் கிடையாது, எனக்கு சப்போர்ட் பண்ண கூட யாரும் கிடையாது, என்னோட வாழ்க்கை நான் தான் பார்த்துக்கணும், அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன், அதனால தான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸாக நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து எனக்கும் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம மரினா தாமஸ் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ எதுவுமே இது உண்மையான லவ் இல்லை, நான் தான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு போலேன்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு போக மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமா, நீ மட்டும் குழந்தையோடு இருக்கேன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தனா கூட நான் கண்டிப்பாக உன்னை அந்த குழந்தையோடு ஏற்றிருப்பேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ வந்து நீ ஏமாற்றணும்னு நினச்சிருக்கேன், நீ என்னை லவ்வே பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கூடவே தானே நம்ம டேஃப்னி இருப்பாங்க, டேஃப்னி பின்னாடியே போயிடுறாங்க. இப்போ அந்த குயினோட லஞ்ச் பார்ட்டி நடக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம குயின் வந்து டேரெக்டாக வந்து நம்ம டேஃப்னிட்ட கேட்குறாங்க, குழந்தை எதிர்பார்க்க முடியுமா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை உடனே வந்து நம்ம டியூக் சொல்கிறாருல இதோ நெக்ஸ்ட் மந்த்தே குழந்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நீங்கள் உங்கள் ஆசையை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து டேஃப்னி அப்பா நீ சரியான ஆக்டர் தான், எவ்வளோ நல்லா நடிக்கிறல அப்படின்னு கடுப்பாக சொல்கிறாங்க. அதுக்கு எலோவிஸை கூப்பிட்டு வந்துட்டு விசில்டன் யாரும் கண்டுபிடிச்சிட்டியா, எனக்கு அவங்க பேர் சொல்லுன்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கே என் மேலே கோவம் வருது, ஆனால் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, தேடிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறப்போ, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, நான் உனக்கு கமெண்ட் பண்ணுறேன், சீக்கிரமாக விசில்டனை கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு எலோவிஸை பார்த்து குயின் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து டான்பெரி வந்து நம்மளுடைய டேஃப்னிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நானும் பார்ட்டி ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கு வந்து நீ வரணும்னு சொல்கிறப்போ வந்து, இல்லை இதுக்கப்புறம் இன்விடேஷன் நான் அக்செப்ட் பண்ணுற நிலமையில நானும் இல்லைன்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு கண்டிப்பாக வரணும், பிகாஸ் அது மேரிட் உமன்ஸ்க்கான பார்ட்டி, நீ வேறு நியூலி மேரிட்ல நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம டான்பெரியும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம ஃபெதரிங்டன் ஃபேமிலி வராங்க. ஃபெதரிங்டன் ஃபேமிலி வந்தோடனே அங்கே இருக்க டவுனில் இருக்க எல்லா பீப்புளும் வந்து அப்படியே ஷாக் ஆகி அமைதியாடுறாங்க. அந்த ஃபெதரிங்டன் ஃபேமிலி கூட யாருமே பேசல. எலோவிஸ் மட்டும் நம்ம பேனல் போய் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, இந்த விசில்டன் எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா இப்போ விசில்டன் மேலே எல்லாருக்கும் கோவம் வருது, எலோவிஸ்க்கு முக்கியமாக, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை
சொல்லி இந்த பொண்ணுங்களுக்கே கெட்ட பேர். ஃபெதரிங்டன் அதுக்கப்புறம் ஃபெதரிங்டன் வீட்ல இருக்க 3 பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர். அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்ற மாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க எலோயிஸ் கூட. அதனால வந்து பெனலோப்பியோட கன்சர்ன் பத்தி கேட்குறப்போ பெனலோப்பி கேட்குறாங்க, உன் அண்ணன் கோலின் எப்படி இருக்கான்னு கேட்குறப்ப, அவன் என்ன அவன் ஒரு ஜென்டில்மேன், அவனுக்கு இது காலப்போக்கில் மாறிடும் இந்த பேர். ஆனால் உனக்கு ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும்ல, அதை பற்றி தான் யோசிக்கிறேன் நான் சொல்கிறப்போ வந்து இவங்களும் சரி ஓகே கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்களை வந்து பார்ட்டிலேருந்து போக சொல்கிறாங்க குயினோடைய ஒர்க்கர் வந்து. பிகாஸ் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இது சரியாக இருக்காது போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எலோயிஸ்க்குலாம் தாங்கவே முடியல இதை பார்க்கும்போது. அந்த இடத்துல வந்து அந்த கூப்பர் இருக்காங்களா அந்த பொண்ணு அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்து தேவை தான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. இதை வந்து நம்மளுடைய டேஃப்னி பார்த்துட்டு என்ன தேவைதான்னு பேசுகிறீங்க, ஒருத்தங்களை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது சீக்கிரமே நம்மளும் ஜட்ஜ் பண்ணப்படுவோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறாங்க. இப்போ நம்மளோட டேஃப்னி வந்து ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப சோகமாக. ஆல்ரெடி வந்து டியூக் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அந்த இடத்துக்கு வந்து நம்ம டேஃப்னியோட மம்மி பிரிஜிட்டன் இருக்காங்களா, அவங்களும் வந்து கேட்குறாங்க, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்செட்டாக இருக்கேன், நீ வளர்ந்துட்டுன்னு தெரியும், இருந்தாலும் நான் அம்மா தான் என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்கிறப்போ வந்து நம்ம டேஃப்னி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப மோசமாக இந்த உலகத்தை பற்றி நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லித் தரல, அப்புறம் மேரேஜ் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லித் தரல, சும்மா ப்ரிட்டன் பண்ணுற மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும்ன்ற மாதிரி பொய்யா சொல்லிட்டீங்க. மேரேஜில் உண்மையாக என்ன இருக்கும் நீங்கள் எனக்கு சொல்லி தந்திருந்தீங்கன்னா எனக்கு இதை விட ஈஸியாக இருந்திருக்கும், நீங்கள் இப்படி என்ன ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே எல்லாத்துக்கும் ஊற்றி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து லேடி டான்பரியும் வந்து இதெல்லாம் கேட்டுடுறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டேஃப்னி வந்து ஃபெதரிங்டன் வீட்டுக்கு போயிட்டு மெரினா தாமஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு மெரினா தாமஸும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மெரினா தாமஸ் சாரி கேட்குறாங்க, உங்கள் ஃபேமிலியை ஏமாத்தினதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ டேஃப்னியும் வந்து இல்லை நான் தான் சாரி கேட்கணும் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சாரி கேட்குறீங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாங்க. மெரினா தாமஸ் இந்த மாதிரி வந்து ஜார்ஜ் அவர் பேர், நான் லவ் பண்ண ஒரு பேர், அவர் வந்து ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அப்படியா சரி நீ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா, நான் வந்து ஆட்கள் வச்சு தேட சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னை பற்றி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அது தேடி மட்டும் என்ன ஆக போகுது, அவர் கண்டிப்பாக என்ன வேணான்னு சொல்லிட்டார் அதனால் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. டேஃப்னி வந்து அது எப்படி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த உனக்கு குழந்தை கொடுத்தது அவர் தானே, அவர் எப்படி உன்னை தனியாக விட்டு போக முடியும், ஒரு டைட்டிலில் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஒரு பொண்ணையும் ஒரு குழந்தைய எப்படி அவர் தனியாக விட்டு போக முடியும், இந்த மாதிரி தனியாக இருக்கிறதுக்கு அவர் விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அவர் எப்படியாவது உங்ககிட்ட வர வைக்கிறேன், நீ அவர் கூடவே இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும், உனக்கு சேஃப்டியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி சொல்கிறாங்க. அப்போ மெரினா தாமஸ் உங்களால் அது முடியுமான்னு கேட்குறப்போ கண்டிப்பாக என்னால் முடியும், எனக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, நான் இப்போ ஒரு டச்சஸ் என்னால் கண்டிப்பாக முடியும், நீ வேணா பாருன்னு சொல்கிறப்போ வந்து மெரினா தாமஸும் என்ன விஷயம்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் ஒரு பக்கம் பேரலாக வந்து நம்மளுடைய ஃபெதரிங்டன் இருக்காரு, மிஸ்டர் ஃபெதரிங்டன், நம்ம பெனலப்பியோட அப்பா. அவர் வந்து என்னென்னா ஒரே சூதாட்டம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பெட் கட்டி இன்னுமே பெட் கட்டிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே ஒரு பக்கம் நம்ம டேஃப்னி வந்து நம்ம டான்பரி கூப்பிட்டுருந்தாங்கல்ல மேரிட் உமனுக்கான பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு அதுக்கு போகிறாங்க. எல்லா மேரிட் உமன்ஸும் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களா இருக்காங்க. ஓப்பன் அப் ஆகி நிறைய கேம்ஸ் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பற்றி நிறைய காசிப்ஸ் கோவம் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து பாரில் வந்து நம்மளுடைய டியூக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆண்டனி இருக்கார்ல, ஆண்டனி பிரிட்ஜிட்டான், அவரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆண்டனி வந்து அவங்களுடைய லவர் ஞாபகம் வருது, அந்த சிங் பண்ணுவாங்கள்ல அந்த உமன் ஞாபகம் அவங்களுக்கு அடிக்கடி வருது. இருந்தாலும் ஒரு ட்ரிங்க் பண்ணிகிட்டே அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மறக்கிறதுக்கு. அந்த இடத்துல வந்து டியூக் வந்து பார்த்துட்டே இருப்பாரா. உடனே வந்து நம்ம ஆண்டனி கேட்பார், சரி ஒன்றும் இல்லை நீ வந்து சரியா இல்லையே, என் சிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்குறப்போ வந்து உனக்கு எப்படி தெரியும் அவள் சொன்னாலும் கேட்குறப்போ, இல்லை நான் அவள் கூட இருந்திருக்கேன், எனக்கு என் சிஸ்டர் பற்றி ரொம்ப நல்லா தெரியும், ஒரு நல்ல உமன், ஆனால் நீ ஒரு நல்ல ஜென்டில்மேன் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஒன்று இவருக்கு லைட்டாக கோவம் வரும், நீ வந்து இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஆண்டனி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து நம்ம டியூக்கும் சும்மா கிடையாது, கடுப்பாயிட்டு வந்து உன்னை விட நான் ஒரு நல்ல மேன் தான் நினைக்கிறேன், நீ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபில்ஃபில் பண்ணதில்லை, நீ வந்து ஒரு சிங்கரை தானே லவ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் எனக்கு தெரியும், அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு பொய்யா ப்ராமிஸ் கொடுத்தது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசி அதுக்கப்புறமேட்டுக்கு ஆண்டனி கடுப்பாயிட்டு வந்து ஆமாம் கண்டிப்பாக உனக்கு ஜென்டில்மேனாக எப்படி இருக்கணும்னு தெரியாது, பிகாஸ் வந்து உன்னோட அப்பா வந்து உனக்கு சின்ன வயசுலேயே வேணான்னு சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார், ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து ஃபேமிலியில் இருந்தானே இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுவார். இதை கேட்டுட்டு வந்து நம்ம டியூக்கு சமக்கடுப்பாக இருப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவரும் வந்து ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணே பேசுவார். உனக்கு கூட உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார்ல, உனக்கும் தெரியாது எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் உன்னை பார்த்தா இப்போ ரொம்ப அசிங்கப்படுவார்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசிடுவாரா. ஒன்று ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அப்புறம் டியூக் வீட்டுக்கு போயிடுவார், அடி போட்டிருக்குமா, ஸோ அதுக்கு அவரே மருந்து போட்டுருப்பாரு. அதை வந்து டேஃப்னி பார்த்துட்டு நான் 4 பிரதர்ஸை வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியும் இந்த அடியெலாம் எப்படி மருந்து போடணும்னு, நான் மருந்து போட்டு விடுறேன் லெட்மின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருக்குள்ள லவ் ஆகி கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகி கிஸ் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து டேஃப்னி கேட்பாங்க, ஏன் உன் முடிவு நீ மாற்றிக்கூடாது, ஒரு குழந்தை வந்து ஒரு பிளஸிங் தானே, ஏன் குழந்தைய பற்றி இப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறப்ப இவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, நான் சின்ன வயசுலேருந்து இதுக்காக ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், உனக்கு புரியாது டேஃப்னின்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கும் கத்துறாரு. இப்போ டேஃப்னி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு உன்னோட ஒரு ப்ராமிஸ்க்காக வாழ்க்கை முழுக்க நம்ம 2 பேருமே வந்து ரொம்ப மிஸ்ரபிளான வாழ்க்கையை லீட் பண்ண போகிறோம், உனக்கு அது கூட பெட்டராக தருது, ஆனால் உன்னால் அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண முடியல, ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி சொல்லி கடுப்பாயிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம அலோயிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய பெனலப்பியை கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்து அவங்களோட தியரியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெரினா தாமஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், அதேமாதிரி உங்கள் மேடுக்கெலாம் தெரியும், ஸோ மேட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க வேலைக்கு வந்து லேடி விசில்டனாக இருக்க முடியாது, வேறு யாருக்கெல்லாம் தெரியும், உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனான்ற மாதிரி விசாரிச்சு அவங்க ஒரு தேர் இது பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து யாரும் வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஆட்கள் இந்த மாதிரி வந்து சேல்ஸ்க்கு இதுக்கெலாம் வருவாங்களா, அந்த மாதிரி ஆளாக இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் இப்போ இவங்க டவுன்ல வந்து இன்னைக்கு நைட் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கும் போல. அதுக்காக வந்து நம்ம எலோயிஸ வந்து அவங்க மம்மி அழகா கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து இப்போ டேஃப்னி போயிட்டாங்களா, அடுத்து இவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடுவாங்க. அதனால வந்து ரொம்ப அழகா கிளப்பி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நெறைய மக்கள் வருவாங்கல்ல பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க வந்து நம்ம எலோயிஸ் வந்து அவங்களுடைய தியரிலாம் எடுத்துட்டு போயிட்டு குயின் கிட்ட காட்டப்போ, குயின் வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாங்க. "பரவால்ல நீ ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நீ தேடி கண்டுபிடிச்சு கிழிக்கிற மாரி தெரியல. நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். எனக்கு இருக்க ஆட்கள் வச்சு. சரியா? இதுக்கப்புறம் என்ட்ட வராத" அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. அனுப்பும்போதே சொல்லி தான் அனுப்புறாங்க. இந்த மாரி வந்து அவள கண்டுபிடிச்சிட்டோன்னா, அந்த ஊருக்கு நடுவுல நிறுத்தி இதுக்கப்புறம் அவள எழுத விடாம பண்ற பாருன்னு சொல்லிட்டு, எலோயிஸ்க்கு ஒரு மாரி ஆயிடுது. புரியல அவங்கள நீங்க கண்டுபிடிக்கிறது அவங்க எழுதுறத ஸ்டாப் பண்றதுக்காகவா? அப்படின்ற மாரி ஷாக் ஆகுறாங்க. அண்ட் தென் டவுன்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து நம்ம மெரினா தாமஸ் வர முடியாதுல்ல. ஸோ அவங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மருந்தெல்லாம் ஏதோ செஞ்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னன்சிய கலைக்கிறதுக்காக. இங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பார்ட்டில இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எலோயிஸ் கிளம்புறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணன் பெனடிக்ட் இருக்கிறார்ல, அவரும் வந்து சரி நானும் கிளம்புறேன் வான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டு போயிட்டுருக்காரு. போற இடத்துல ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் தைக்கிற லேடி இருக்காங்களா, அவங்க கடமையில நிறுத்தி அவங்களே ஏத்திக்கிறாங்க. ஓ! நீ தான் இந்த வேலையான்ற மாரி எலோயிஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அவங்க கிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசணும்ல ஃபார்மாலிட்டிக்கு. அதனால அந்த ட்ரெஸ் தச்சு குடுக்குற லேடியும் ஏதோ பேசுறாங்க. எலோயிஸ் உங்களுக்கு பார்ட்டி பிடிக்கல போலவே அப்படின்ற மாரி. ஆமா, ஆமா நெறைய மக்கள் இருந்தாங்க அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அப்போ வந்து ஊர்ல இருக்க எல்லா பீப்பிளும் இருந்தாங்க. ஆனா வந்து நம்மளுடைய பெதரிங்டன் ஃபேமிலி மட்டும் இல்ல. பிகாஸ் அவங்க அவ்வளோ அசிங்கப்பட்டாங்களா, அவங்க இந்த பார்ட்டிக்கு வரல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் தைக்கிற லேடி மென்ஷன் பண்றாங்க. இத கேட்டதுமே எலோவிஸ்க்கு லைட்டா உரைக்குது. இந்த மாரி என்ன இது ஃபெதரிங்டன் ஃபேமிலின்னு இவங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஒருவேளை இவங்க தான் அந்த சேல்ஸ் பெர்சனா இருப்பாங்களோ, இந்த மாரி வீட்டுக்கு வந்துட்டு போற இடத்துல இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, இவங்க ஏன் லேடி விசில்டனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாஸ்ட்லாம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் மெரினா தாமஸ் அந்த மருந்தெல்லாம் குடிச்சு அவங்களுக்கு ஏதோ ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நல்ல வேளை டைமுக்கு பெனலோபி வந்து அவங்கள கூட்டு போயிடுறாங்க காப்பாத்தி. அதுக்கப்புறம் இங்க வந்து பேரலலா என்ன ஆகுதுன்னா, நம்ம டேஃப்னிக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம டேஃப்னிக்கு வந்து குழந்தை பிரெக்னன்ட் ஆகல அவங்க. அவங்களுக்கு டேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுறாங்க. அவங்க மம்மியும் வராங்க என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு. அவங்க அம்மாவும் கெட்டி பிடிச்சு அழுது கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.